ஒரு சின்ன ஒரு ஊமை சொல்லி உங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்றேன். ஒரு நிந்தாள் போய் ஒரு ஓனர்கிட்ட கேட்டாராம். நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா இங்க வேலை பார்க்குறேன். கொத்தனார் வந்து லேட்டா வர்றாரு. கொத்தனார் கரண்டி மட்டும்தான் முடிக்கிறாரு. அவருக்கு வந்து சம்பளம் கூட இருக்கு. அவருக்கு செங்கல் நாங்கள் தான் கொடுக்குறோம், கலவை நாங்கள் தான் கொடுக்குறோம், எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்க்குறோம். எங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு 100 ரூபா கூட கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ அந்த வீட்டுக்கார ஓனர் என்ன செஞ்சாராம், ஒரு சின்ன ஒரு முட்டையை எடுத்து கையில் கொடுத்துட்டு இதை போய் ஒரு இடத்துல நுப்பாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இவரும் போய் நுப்பாட்டியிருக்காரு. முட்டை எப்படி வச்சாலும் அது இங்கிட்டனாலும் ஒரு பக்கம் உருண்டுருச்சு. உடனே இவர் வந்து வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது அப்படின்றனால போய் இன்னொரு முட்டை எடுத்து வச்சிருக்காரு, அது உருண்டுருச்சு. இந்த மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தட்டை ஃபுல்லாக வந்து முட்டை உடச்சிட்டாரு. திரும்ப வீட்டுக்காரர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காரு. என்னப்பா முட்டையெல்லாம் நுப்பாட்டிட்டியான்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன செஞ்சிருக்காரு, இல்லை முட்டையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு. சரி அந்த கொத்தனாரை வரைச்சிடல அப்படின்னாரா. இவங்க போய் கொத்தனார் ஐயா அவங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு. கொத்தனார் வந்தாங்களாம். கொத்தனார் வந்தோடனே இவங்க என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஒரு முட்டையை வந்து அந்த செவத்துக்கு மேலே நுப்பாட்டணுயா போய் நுப்பாட்ட பண்ணோடனே இந்த நேரத்தில் கொத்தனார் என்ன செஞ்சிருக்காரு, கையால் கூப்பிட்டு ஏங்க வா கொஞ்சோண்டு கலவை கொண்டு வா அப்படின்னாரா. கலவை கொண்டு வந்து அவர் கொடுத்தோடனே அந்த காம்பவுண்ட் மால் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த முட்டையை வச்சாலும் நின்றுக்கிட்டாங்க. அப்போ வீட்டுக்காரர் சொன்னாராம், இதுக்குனால தான் நீ நின்றாரா இருக்க, அவர் கொத்தனாரா இருக்க. ஏன்னா அந்த இடத்துக்கு தக்கவாறு எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கிறாங்க. அதனாலதான் அவர் கொத்தனாரு, நீ நின்றால பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்காவே நம்ம வந்து கொத்தனார் ஆகணும் அப்படின்னா நம்ம இருக்கிற ஒரு சில வேலைகளை தெரிஞ்சுக்கணும். கரண்டி பிடிச்ச எல்லாரும் கொத்தனார் கிடையாது. டெய்லர் மிஷினில் உட்காந்த எல்லாரும் டெய்லர் கிடையாது. டெய்லர்கிட்ட வந்து 1 மீட்டர் துணியை வாங்கி கொடுத்துட்டு புது மிஷினை கொண்டு போய் கொடுத்து ஐயா எனக்கு தச்சு கொடு அப்படின்னா அவரால் வெட்டவும் முடியாது, தைக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் இது கட்டடம். கட்டடத்தில் தூக்கு விட்டு பார்த்தா தூக்கு இருக்கணும். கட்டடத்தில் நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது கட்டடத்தை இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா இப்படி விழுந்துடும். இதே மாதிரி நேரம் நின்னா தான் கட்டாயம் வந்து கட்டடம் தாங்கும். அப்போ தூக்கு விட்டு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொத்தனார்ன்றதை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு கொத்தனார் இந்த வீட்டை கொடுத்து ஐயா இந்த இடம் வந்து ஒரு முக்கோணமாக இருக்குது, இந்த இதுக்குள்ளே சதுரமாக வீடு கட்டணும். மூலமட்டத்துக்காக இதுக்கு முன்னாடி ஐயா வந்து இங்கனக்குள்ள ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த இதில் வந்து அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பூமி வந்து எல்லாருக்குமே தெரியும், பூமி வந்து அன்ஷேப். அப்போ அன்ஷேப்பாக இருக்கிற பிளாட்ல சதுரமாக ஒரு வீடு கட்டணும், செவ்வாகமாக ஒரு வீடு கட்டணும்னு போய் சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மூலமட்டங்கள் திருப்ப தெரிஞ்சிருக்கும். மூலமட்டன்றது என்னன்னா, இந்த டைல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவ்வாய் வடிவமாக இருக்கும். இதை நீங்கள் இங்கேருந்து அளந்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும், அதுலேருந்து அங்கே அளந்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும், இந்த கிராஸ் அளந்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும், அந்த கிராஸ் அளந்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு செஞ்சு தெரியணும். இந்த டெக்னிக்கல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கான நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிறோம்னு நினச்சி நீங்கள் அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உங்களோட இதுக வந்து இதோட நின்றாமல் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறி நீங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.